கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 22/11/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. Let the hearts of those who seek the Lord rejoice. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை தேடும் பொழுது அந்த இருதயம் மகிழ்கிறது. இன்றைக்கு மருத்துவமனைகளை தேடி அநேகர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பலகீனம், இப்படியெல்லாம் போகும் பொழுது இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் சொல்லுகிற ஒரே பதில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு நிறையா கவலைங்க. நீங்கள் எதை குறித்து கவலைப்படுறீங்க, ஏன் இப்படி கவலைப்படணும், இதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுது, கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள். அப்போ தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானுடைய இருதயத்தையும் சிந்தையும் இருதயம் காக்கப்படணும். இல்லாவிட்டால் இருதய பலகீனங்கள், ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிலாம் வர்றதுக்கான காரணம் மிகுதியான மன அழுத்தங்களை, கவலைகளை நம்முடைய இருதயத்திற்கு நாம் செலுத்துவதே அதற்கு காரணம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடுவோம். தேடினால் இருதய மகிழ்ச்சி. தேடுகிற காரியங்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இந்த அதிகால வேளையிலே கர்த்தரை தேடி இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அனுப்புகிறோம். கர்த்தருக்கு 1 நாளாக 28:19 சொல்கிறது, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேடும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியடை செய்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. இந்த காலவேளையிலும் இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள், அதிசயங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நடைபெறுவதாக, கிடைப்பதாக, தேவனால் அனுமதிக்கப்படுவதாக என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.